ஹலோ காய்ஸ். ஸோ நம்ம ஆல் இன் ஆல் யூடியூப் சேனலோட 2வது வீடியோ இது. ஸோ இதுவும் ஒரு விலாக் வீடியோ தான். இந்த விலாக் எதை பற்றின்றதை வழக்கம் போல் நான் சொல்ல மாட்டேன். வீடியோ பார்த்தே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எங்கேயா மாதிரி ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே எங்கேயா வெளில போய் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ரோஹித்தும் நம்ம கூட தான் இருக்கார். ஸோ ஆல்ரெடி ஃபுல்லாக இருட்டிருச்சு, பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த டைமில் நைட் அவுட் போயிட்டு அப்படியே போயிட்டு சாப்பிட்டுட்டு ஜாலியாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னு தெரில. உள்ளே போனால் தான் நமக்கும் தெரியும். ஸோ அப்படியே உள்ளே போவோம். டிங் 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 டிங். அவர் பார்த்தீங்கன்னா ஏதோ பயங்கரமான யோசனையில் இருக்கார். என்ன யோசிச்சுட்டு இருக்காருன்னு தான் நமக்கும் தெரியல. ஸோ என்னப்பா சொல்லுங்கள் மிஸ்டர் ரோஹித், என்ன சொல்லணும்? என்ன என்ன சீரியஸான திங்கிங்கில் இருக்கீங்க? என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அடுத்து என்ன பண்ணலாம்னா, வீடியோ என்ன பண்ணலாமா இல்லை லைஃப்பில் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறீங்களா? எல்லாம் ஒன்று தான். மீடியானாலும் சரி, லைஃப்னாலும் சரி. ஓ, எப்படி போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. எதிர்பாராத திருப்பங்கள்லாம் வருது வாழ்க்கையில். நீங்கள் அந்த மாதிரி ஆயிடுச்சிங்க. இப்போ என்ன கதை, என்ன உனக்கு? இந்த கேமரா ரிப்ளேஸ் பண்ணலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். கேமராவை ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஆனால் நீங்கள் தெரியலையோ? பாதான் பார்வத்தீர தெரியுறீங்க. சரி, ஸோ சொல்லுங்கள், என்ன சொல்லணும்? அதாவது நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, நைட் அவுட் போகலாம் சாப்பிட அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். எதுக்கு நைட் அவுட்? பாரு, அழகாக அங்கே ஏசி இருக்குது. ஜாலியாக அப்படி படுத்துட்டு அப்படியே அப்படியே ஃபோனை பார்த்தோமா, தூங்கினோமா, கண்டென்ட் வச்சோமா, நாளைக்கு போய் வீடியோ எடுத்தோமான்னு உட்காந்துக்கலாம். நாளைக்கு வீடியோவை நான் இன்றைக்கே நைட்டே முடிச்சிடலான்னு நான் யோசிக்கிறேன். நீங்கள் இல்லை, வீட்டுக்குள்ளேயே கண்டென்ட்டை யோசி, எதுக்கு வெளியெல்லாம் யோசிக்கிற? வீட்டுக்குள்ளே போகிற இந்த இப்போ பொல்யூஷன்லாம் பார்த்தியா? மெட்ரோ இருக்கு, அது இதுன்ட்டு பொல்யூஷனாக இருக்கு. எதுக்கு? ஜாலியாக சாப்பிட்டு வருவா. இல்லை, நான் வாங்கி தரேன்டா. என்னடா இப்படிதான் பண்ணுவேன் நீ? நான் நம்ப மாட்டேன், வரமாட்டேன். நம்பி வர மாட்டுறாங்க, ரொம்ப யோசிக்கிறான். ஏதோ என்னமோ போயிட்டு நான் அவனை கடத்திட்டு போயிட்டு கிட்னியை வித்துருவேன்னு நினைக்கிறான் போல. ஆமாம், வித்துதான் பாரு. அடுத்துதான் வரும். இருக்காதோ, அடுத்துதான் இதை பாருங்க. ஒன்றும் இல்லை, இப்போ என்ன உனக்கு போனோம் அவ்வளோதான். போயிட்டு வா, நான் பாட்டு அப்படியே இப்படி போட்டு இப்படி தூங்கிட்டு இருக்கேன். போயிட்டு வந்துரு. இவனை வச்சுட்டு என்ன பண்ணுறது? ஒரு வீடியோவுக்கு வெளியே போய் சாப்பிட்லாடான்றேன், கேட்குறானா? போடா, நான் போவேன்னு சொல்லவே இல்லைடா. போயிட்டு வா, சாப்பிட்டு வா. இப்படி தனியா ஓ, தனியா சிங்கிள் மேன், ஒன் மேன் ஆர்மி மாதிரி போ. அது ஒரு இதா கிரியேட் பண்ணு. ஒரு புது எவல்யூஷன் கொண்டு வா யூடியூப்ல. என்னமோ தனியா போனா தூக்கிட்டு இருக்கான். சரி, இவன் அப்படிதான் பேசுவான். இவனை இழுத்துட்டு நம்ம போறோம். ஓகே, வீடியோ ஃபுல்லா பாருங்க. இவனை எப்படி கூப்பிட்டு போறேன்னு நான் பாருங்க. 346 minutes later. ஸோ பேக் அகெயின். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படியோ இவரை நம்ம கிளம்ப வச்சுட்டோம். கடைசியில் ட்ரெஸ் எல்லாம் மாற்றி கிளம்பிட்டாரு. நம்ம ஆல்ரெடி பக்காவாக ட்ரெஸ்ஸில் தான் இருக்கோம். நானே கேட்க மாட்டேன்ற. வா, எங்கே கூட்டு போகிறேன்? அதாவது நான் இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா, நம்ம கேஎஃப்சியில் போய் சாப்பிட போகிறோம். கேஎஃப்சி சிக்கன் தான் இன்னைக்கு, ஒரு புடி தான். ஸோ ஒரு புடியை பிடிக்க போகிறோம். கேஎஃப்சி தான். அப்புறம் அங்கே போயிட்டு கையேந்தி ஓவர்லாம் சொல்லக்கூடாது, சரியா? அப்படிலாம் எப்பயும் நடக்காது. கேஎஃப்சினா கேஎஃப்சி தான். சரி, பார்ப்போம் என்ன நடக்கும். ஓகே, கேஎஃப்சியில் போயிட்டு மாஸ்க் காட்டுறோம். இன்னைக்கு ஒரு புடி, இன்னைக்கு ஒரு புடி, எல்லாரும் வாங்க. ஓகே, நம்ம சேனல் பற்றி ஒன்று சொல்லிடுவோமா? என்ன சொல்ல போகிறேன்? வாங்க. வெல்கம் டு ஆல் இன் ஆல் யூடியூப் சேனல். ஸோ நண்பர்களை, இப்போ கேஎஃப்சி சாப்பிட நம்ம ரோஹித்தும் போகிறோம். ஸோ இன்னொன்று ஹெல்மெட். நம்ம சேஃப்டி தான் முக்கியம். அதனால் ஹெல்மெட் போட்டு தான் கண்டிப்பாக போகிறோம். நீங்கள் நினைக்கலாம் யாரோ சொன்னதுனால நான் ஹெல்மெட் போட்டு போகிறேன். அப்படிலாம் யாருமே எதுவும் சொல்லலை. நானே எங்களோட சேஃப்டிக்காக நாங்கள் ஹெல்மெட் போட்டு போகிறோம். ஸோ நீங்களும் பைக்கில் போகிறவங்களோ காரில் போகிறவங்களோ, பைக்கில் போகிறவங்க ஹெல்மெட் போடுங்க, காரில் போகிறவங்க சீட் பெல்ட் போட்டு போங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கேஎஃப்சி போகிறோம், போய் சாப்பிடுவோம். போகிறோம்.
that night. என்னாச்சுன்னா வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஓகே, ரவியோட பொக்கிஷம் வந்துட்டு பஞ்சராகி நின்றுட்டான். இதான் நிற்கிறோம். பஞ்சர் பார்க்கறதுக்கு அண்ணன் தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காரு. இது பஞ்சரா? அவர் ஊற்றுற ஸ்டைலை பாருங்க. இப்போ தான் காற்றடிச்சிருக்காங்க. காற்று எங்கே இருக்குதுன்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க. பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டு. One minute, 37 seconds later. என்ன சேர்த்து போங்க வாசல் வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் கூட்டு வந்தல. யாரா இதெல்லாம் சாப்பிடுவோம்? மனுஷன் சாப்பிடுவாங்க. என்னென்ன சொல்றோம் பாருங்க. வீட்டுல இருந்து கிளம்புறப்ப போன் எடுத்துட்டு ஏர்போர்ட் எடுத்துட்டு பார்க்க தருதுல. கண்டென்ட் கொடுக்குறப்ப ஹெல்மெட் போட தெரியுது, ஹெல்மெட் இருக்கு தெரியுதுல்ல. பஸ் எடுத்துட்டேன்னு தெரியாதா உனக்கு? வாசல் வரைக்கும் போனோங்க, கடைசியில பஸ் இல்லைன்ட்டு கூட்டு வந்துட்டான். ஆர்டர் சொல்லு, சாப்பிடுவான். வேற என்ன பண்றது? ஆனா 2 போட்டாங்க. ஓகே, ஒரு வழியாக நாங்கள் ஃபைனல் டச் பண்ணிட்டோம். நாங்கள் பெரிய ஃபுட் பிளாகர்ஸ்லாம் கிடையாது ப்ரோஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ கட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வரும். கட் பண்ணிட்டு இது வளவர கண்டென்ட்லாம் இல்லை. இன்னொன்று என்ன பேசணுமோ அதை பேசியிருக்கோம், அவ்வளோ. இது உங்களுக்கு வளவர தெரிஞ்சிச்சுன்னா மன்னிச்சிருங்க. சரி, போடுமா? எனக்கு சென்ட்ரா இல்லை. எனக்கு மட்டும் எங்கடா சென்டரா இருக்கு? உனக்கு சென்டரா இருக்கீங்க, சென்டரா இல்லை. இப்போ மாத சொல்லு வேற காரணம். அவர் ஒரு சென்டரா வர வரைக்கும் போட்டுக்கிட்டே இருப்பாரு. ஆமாம், நாளைக்கு சென்டரா வர சொல்லு. கோழி தான் முட்டை அப்படி போடணும். கோழி முட்டைலாம் கரெக்டாக தான் உங்களுக்கு. இவர் போடுற முட்டை தான் கரெக்டாக. நான் போட்டேன். ஓகே, சைனிங் ஆஃப் இந்த வீடியோவில் இருந்து. அடுத்து வண்டி எடுத்துட்டு நாங்கள் வரோம் உங்கள்கிட்ட. பாய். எங்கே போகிறோம்? பாய்.